உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சோதிட பூமி சேனல் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 23/6/2023 ஆனி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 29/6/2025 ஆனி மாதம் 15ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக 23ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி அமாவாசை, 27ஆம் தேதி வளர்புறையில் சுப முகூர்த்த நாள் மற்றும் அமிர்தலட்சுமி விரதம், 29ஆம் தேதி சதுர்த்தி விரதம். இந்த முக்கியமான நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றவர் தாராளமாக செய்யலாம். அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து வருகின்ற அனைவருக்குமே மிகுந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவுசெய்து புதிதாக பார்ப்பவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வார வாரம் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பலன்களை கொடுத்து வருகிறோம். பல விஷயங்களிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் இருந்து கொள்வதற்காக பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதனால் கவனமாக கேட்டு நீங்கள் மேற்கொள்ளலாம் நடவடிக்கைகளை. மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது நாம் இந்த வார ராசி பலன்களை நாம் காணலாம். மேசராசி நபருக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேச ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக நம்ம இப்போ இந்த ராசி பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு லக்னம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அந்த லக்னத்தையும் நீங்கள் பாருங்கள். அதாவது இப்போ நான் மேச ராசின்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போவே நீங்கள் இந்த மேச லக்னக்காரர்களும் நீங்கள் அதை பார்க்கலாம். சரிங்களா? அதுவும் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக தான் இருக்கும். அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அந்தந்த லக்னத்தையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நல்லா இருக்கும். இந்த மேச ராசிக்காரர்கள் இப்போ செவ்வாய் நல்லா இருக்காரு, உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. கடந்த வாரத்தில் நான் சொன்ன பலனை போல தான் இப்பொழுதும் தொடர்கிறது. அதே நேரத்தில் நாம் எப்போ கொஞ்சம் அதிகம் பாதிக்கப்படுவோம்னு சொன்னோம்னா, கொஞ்சம் கஷ்டப்படும் போதோ அல்லது பிரச்சனைகளில் மாட்டிட்டு வேதனைப்படும் பொழுதோ நாம் கொஞ்சம் எதையுமே ரொம்ப கவனமாக கையாளுவோம். சரிங்களா? ஏற்கனவே இப்போ ஒரு பள்ளத்தில் இருக்கிறோம், மீண்டும் அதே பள்ளத்து அதை விட பெரிய பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. அல்லது கவனமாக நடந்து நாம் வாழ்க்கையை சீராக கொண்டு போகணுன்ற ஒரு பய உணர்வோடு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இப்போ டைம் நல்லா இருக்குது. இப்போ டைம் நல்லா இருக்கும்போது என்ன செய்யும் தெரியுமா? நம்ம கண்ணை கட்டிடும். கண்ணை கட்டிட்டு நம்ம கண் போன போக்கில், கண் பார்த்த பார்வையில், கால் போன போக்கில் நம்ம போய்கிட்டே இருப்போம். இந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னால், நம்மளை கவிழ்ப்பதற்காகவே சில உறவுகள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட சேரும். ஏன்னா சரி, இப்போ உங்கள் செவ்வாய் உங்கள் ராசிநாதனோடு தொடர்பில் இருக்கக்கூடியது மொத்தம் 3 பாவ கிரகங்கள் தொடர்பில் இருக்குது. 3மே நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அப்போ என்னென்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இப்போ உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்ற கிரகங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொன்னால், திடீர்னு ஏதாவது ஒரு புதிய உறவுகள் உங்களை தேடி வரும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நீங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கீங்க, இப்போ நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கடன் தீர்ந்துருச்சு, நம்மளுக்கு வீட்டு பிரச்சனையை தீர்த்துட்டோம், நகைகளை திருப்பி வச்சுட்டோம், தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கு, நமக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறோம், ₹1 கூட கடன் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் கடன்பட்டு, கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு நீங்கள் இருந்த நேரத்தில் எந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கையாக ரொம்பவும் கவனமாக இருந்தீங்களோ அதை விட 2 மடங்கு நீங்கள் இப்போ கவனமாக இருக்கணும். ஏன்னா இருக்கிறத தக்க வைக்கணும். இருக்கிறத தக்க வைக்காமல் நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா, யாருக்காவது சப்போர்ட் பண்ணி போனாலோ அல்லது அடுத்தவங்களுடைய ஆசை வார்த்தைகளில் நம்ம மயங்கிட்டாலோ, அதே போல் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் போயிட்டாலோ, அவங்கள்ட்ட நீங்கள் முழுசாக அவங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டாலோ, நம்ம அஜாக்கிரதையில் நம்மளுக்கு இப்போ டைம் நல்லா இருக்கிறோம், இன்னும் யார் நம்மளை என்ன செஞ்சிட போகிறான்ற ஒரு மனதைரியம். அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால், தேவையில்லாத விஷயங்கள் தலையிட்டால், உங்கள் டைம் நல்லா இருக்க வரைக்கும் அது உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அதில் உள்ள பள்ளம் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பள்ளம் பெரிய பள்ளமாகி உங்களை கொண்டு உள்ளே தள்ளிடும் உங்கள் டைம் மாறும் பொழுது. இந்த கெட்ட நேரம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், முன்கூட்டியே நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம இப்படியே கவனமாக போயிட்டே இருந்தால், இவன் நம்மளா கவனமாக இருக்கிறான், இவனுக்கு நம்ம அதிக தொல்லை கொடுக்கக்கூடாது கிரகங்கள் முடிவு செய்யும்.
நீங்கள் இந்த கொஞ்சம் கொடுத்தோடனே நம்ம வேறு மாதிரி நடவடிக்கைகளை மாற்றிட்டோம்னு சொன்னால் கவனிச்சுக்கிட்டே வரும். இவனுக்கு கொடுத்த பாடம் பத்தலை, மறுபடியும் இன்னும் பெரிய பாடம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கிரகங்கள் போகும். இதெல்லாம் நான் சொல்கிறது பொய் கிடையாது, விளையாட்டாக சொல்கிறோம்னு நினைக்காதீங்க, இது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ நல்லா இருக்கிறீங்க, இந்த டைமில் நல்லா கவனமாக பார்த்து குடும்பத்தில் உள்ளவங்களையும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இப்போ உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது. கவனமாக இருங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மேசராசியை சேர்ந்த உறவுகளுக்கு கொஞ்சம் குடும்பத்தின் மீது அதிக பற்றோடு இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்யணுங்கிற ஆர்வத்தில் இருக்கீங்க. சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்தி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவைகளுக்கு ஒரு வயதான ஒரு பெண்மணியாக இருந்தால் அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கறது, வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தால் திருமணத்திற்கான வேலைகளை பார்க்கறது, இப்படி அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்கீங்க. சொத்துக்கள் வாங்கணுன்ற ஆர்வம், வீடு கட்ட வேண்டியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம், எந்த எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சு நம்ம பெரிய ஆளாக வந்துடும்ன்ற ஒரு வெறி எல்லாமே உங்களுக்கு இப்போ இருக்குது. இருக்கிறத தக்க வச்சு நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு நல்லபடியாக கொடுத்து செட்டில் பண்ணுன்ற ஒரு ஆசை, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் மேலே போகணுங்கிற ஒரு உணர்வுகள்லாம் இப்போ நிறைய இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது. செவ்வாயினுடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு விழுந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை லாபஸ்தானத்திற்கு. லாபஸ்தான அதிபதி ஆட்சி பலம் அடைந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அல்ல எவ்வளவு வேணாலும் கொடுக்குற தயாராக இருக்கக்கூடிய ராகு அங்கே 11 உட்கார்ந்து உங்கள் ராசிநாதனை பார்த்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி ஒரு நல்ல ஆதரவுகள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதே ஆதரவுகள் மூலியமாகவும் சில திருப்பங்களும் நடந்துடும், கவனமாக இருக்கணும். சரிங்களா? இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு இப்போ முக்கிய பங்காக ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலையில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. தாய் வழி உறவு மட்டுமில்லை, உங்களுடைய தகப்பனார் வழி உறவுகளும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆதரவு இப்போ எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அதனால நீங்கள் எந்த காரியத்தில் நீ நுழைஞ்சாலும் ஜெயிக்கலாம். ஆனால் எல்லாமே உங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க நீ என்ன பண்ணுறீங்கன்றத. அதனால் கொஞ்சம் நீங்கள் தலைக்கணத்திலேயோ அல்லது நம்மளுக்கு மிஞ்சின ஆள் என்ற ஒரு உணர்விலையோ ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன செயலில் இறங்குனீங்கன்னா அதனுடைய விளைவை நீங்கள் நான் மறுபடியும் இதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்ல வருவேன் பாருங்கள் சில வாரங்களில், அப்போ தெரியும் உங்களுக்கு அதனுடைய நிலைமை. அதனால் சொல்லும்போது கவனமாக கேட்டுக்குங்க, முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தான் சொல்ல வரேன். சரியா? ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்காரணம் மட்டும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணணும், வேறு யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அவர் பார்த்துக்குவாருன்னு நினச்சிங்கன்னா அதனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வந்துடும். அவர் அடுத்தவரை பார்க்க சொன்னாலும் நீங்கள் அவர் செஞ்சுருக்கிறது சரியான்னு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. இல்லைன்னா அதனுடைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும். சரிங்களா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. உணவு வகையில் முதியவர்களாக இருந்தால் உணவுல கட்டுப்பாடு வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஆகும், அஜீரணமாகும், அஜீரண மண்டலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். சிலருக்கு இரத்தத்தின் வழியிலும் சில நோய்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப முதியவர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இளையவர்களாக இருந்தால் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் ஓடுற ஓட்டத்திலேயே அது சரியாயிடும். ஏன்னா செவ்வாய் சும்மா இருக்க விட மாட்டார், உங்களை அப்படியே ஆக்டிவ்லேயே வச்சுருப்பார். அப்போ எப்பயுமே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லேயே தான் இருக்கணும். அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால என்ன கள்ளத்தினாலும் செமிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அதனால் உடல் நம்ம வயிறு மண்டலம் நல்லா இருந்தாலே உடம்பு எந்த நோயும் வராது. சரிங்களா? அதனால் உணவு வகையில் கொஞ்சம் நல்ல உணவு சாப்பிடுங்க, பழசுகளை கொஞ்சம் ஒதுக்குங்க. கவனமாக இருந்தீங்கன்னா அந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப இனிதாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் யோகமான நேரம். பொதுவாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு பல விஷயங்களில் ரொம்ப லாபமாக நன்மையாக இருக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய, சாதனை படைக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. எந்த குறையும் நான் சொல்ல வரலை, எச்சரிக்கையாக இருக்கணுன்ற மட்டும்தான் இந்த வாரம் சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள் ஆதரவாக இருக்காங்க, உங்களுக்கு சுற்றம் முற்றம் நட்பு எல்லாமே உங்களுக்கு இப்போ சாதகமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக சொல்லப்போனால் அவங்க இல்லற துணை ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கள நம்பி எந்த காரியம் இப்போ செய்யலாம். சரிங்களா? அவங்களுடைய ஆலோசனைகளை நீ கேட்கலாம். நண்பர்கள் நல்ல நட்பு, இப்போ நல்ல நட்புகள் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்குது. புதிய நட்புகள் உங்களை தேடி வருது. அவங்களாம் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அதை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம். சரியா? அதை பார்த்துக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது, பயன்படுத்தி வெற்றி காணுங்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கான ராசி பலன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதே நேரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல
குரு பகவானும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. முதல் 2 நாட்கள் சந்திரன் உங்கள் ராசியில உச்சபலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு இருக்கிறார். பொதுவாக சொல்லப்போனால் 2 பெண் கிரகங்களும் அருகருகே இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் ராசிக்கு இப்போ அதிகமாக நன்மை தரக்கூடிய வகையில் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் செலவினங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் பயணங்கள் போகும்போதும் வரும்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. நம்ம எங்கே போகிறோம், என்ன எதுக்காக போகிறோம், என்ன கொண்டு போகணும், அது எல்லாமே முன்கூட்டியே ப்ரிப்பேராக நீங்கள் எடுத்து வச்சாதான் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் மறதிகள் உங்களை தாக்கும். அந்த மறதியினால் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாயிரும். காரணம், உங்கள் ராசிநாதன் மீது சனி பகவானுடைய பார்வை விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு தன்னால் நீங்கள் என்ன எங்கே வைக்கிறோம் இங்கே எடுக்கிறோன்றது தெரியாத அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா நீங்கள் முக்கியமான வச்சுட்டு வந்துட்டோமே திருப்பி வர வேண்டியிருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் காலையில் நீங்கள் கிளம்புறதுக்கு முன் போக வேண்டியிருக்குதா, நைட்டே நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. காலையில் கிளம்பும்போது நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறக்குள்ள கரெக்டாக கொண்டு போகிறோம் பார்த்துக்கோங்க. இல்லையா ஒரு லிஸ்ட்டு போட்டு முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுது இந்த இடத்துக்கு போகும்போது அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. அதை காலையில் நீங்கள் கிளம்பும்போது அதெல்லாம் எடுத்துருக்கமான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களை கண்ணை கட்டிவிடும் இந்த சனி பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். வேற இடத்துல உட்கார்ந்து பார்த்தா கூட அந்த மறதிகளை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. 12ஆம் இடத்துல உட்காரும்போது உங்களுடைய கவனக்குறைவு மாறிடும். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார். சரிங்களா? அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த எதிரி ஸ்தான அதிபதியே சுக்கிரன் தான். அந்த 6ஆம் வீட்டினுடைய முழு பலமும் அந்த கிரகத்துக்கு கிடைக்குது, சுக்கிரனுக்கு கிடைக்குது. அப்போ அந்த எதிர்வினையாற்றக்கூடிய விஷயங்களை உங்கள் கிரகம் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கான நேர்மையான வழியில் செல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து தவறிடுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நேர்மையான வழியில் போங்க, தேவையில்லாத வழியில் போகாதீங்க. 2 ஆப்ஷன் கிடைக்கும் எப்பயுமே உங்களுக்கு. இப்போ நீங்கள் பயணிக்கக்கூடிய விஷயங்களில் எப்பவுமே 2 ஆப்ஷன் கிடைக்கும், இதுவா அதுவான்ற மாதிரி. அதில் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுத்துட்டு அந்த பாதையில் போங்க. ஏன்னா உங்களுக்கு அவசர கதியில் நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு முடிவுகளை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமற்ற விஷயமாக கண்டிப்பாக மாறும். சரிங்களா? இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மற்றபடி உங்களுடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாமே நல்ல வளமாக கிடைக்கக்கூடிய வகையில் எல்லாம் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. சந்திரன் உச்சபலம் அடைந்திருக்கிறாரு உங்கள் ராசியில் 2 நாட்கள், முதல் 2 நாட்கள். அப்போ மனசில் நீ என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சு கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் நல்ல ஆசைகளை உங்கள் எண்ணத்தில் விதையுங்கள், அதை அறுவடை செய்யுங்கள். அதே போல 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். 3 கூடையவன் உங்கள் ராசியிலே உச்சபலம் அடைந்திருக்கிறார் முதல் 2 நாட்கள். அப்போ அந்த புதன் இளைய சகோதர காரகனாக விளங்கக்கூடிய அந்த சந்திரன் உங்கள் வீட்டில் உட்காரும்போது இளைய சகோதர சகோதரின் மூலியமாகவும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்குங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நீ யோசிக்க வேண்டியதில்லை. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால குடும்பம் இப்போ நல்ல நிலைமையில இருக்குது. இருப்பினும் 2 கூடையவன் புதனுக்கு 8இல் சனியும் ராகும் அமர்ந்திருப்பதால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? எதையுமே எடுப்பில் டக்குன்னு பேசுறது, டக்குன்னு அதை முடிக்கணுன்ற எண்ணத்தில் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. அதுவும் குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காரியத்தை செய்ய போனால் கொஞ்சம் கவனமாக நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இல்லாட்டி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகிடும். அதுக்காக தான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். சரிங்களா? அதே போல் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வகையில் தான் இருக்கிறாங்க. எந்த விதமான பாதக செயலுக்கும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடையவே கிடையாது. தாயாருடைய சொத்தோ அல்லது தாய் வழி உறவுகளிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இப்பொழுது முயற்சி எடுத்து வாங்கி கொள்ளலாம். ஏதாவது பண உதவி தேவைனாலும் அம்மா கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கினா இப்போ தருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த கிரகம் அமைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட டென்ஷன் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் போய் கேட்க போகும்போது எரிஞ்சு விழுவாங்க அல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமில்லாத விஷயங்களை பற்றி அவங்க பேசுவாங்க. நீங்கள் முன்னாடி செஞ்ச தப்பை பற்றி இப்போ பேசுவாங்க. ஏன்னா யோசித்து ஏதாவது சில விஷயங்களை பேசுவாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. கடைசியில் உங்களுக்கு தேவையானதை செஞ்சிருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருக்கிறாங்க. 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது அங்கே கேதுவும் இருக்கின்ற பொழுது தாயாருக்கு உடல்நலக்கேட்டை உருவாக்கும். அதே தாயாருக்கு மனக்குழப்பங்களை உருவாக்கும். தாயாருக்கு அவசர கதியிலே சில வேலைகளை செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதனால அவங்க உடம்பு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அவங்க பயணங்களில் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு தொந்தரவுகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் வெளியில் அதிகம் அனுப்ப வேண்டாம்.
ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஆனால் அதே மாதிரி இப்போ 5ஆம் வீட்டுக்குரியவன் புதன் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறாரு. பொதுவாக ஆண்களுக்கு 5 புத்திரஸ்தானம் என்பதால் அந்த 5ஆம் வீட்டிற்கு அதிபதி புதனுக்கு 8ஆம் இடத்திலே சனியும் ராகும் அமர்ந்திருப்பது என்பது பிள்ளைகளுக்கு ஏதேனும் உடல்நல கோளாறுகளையும் ஏதேனும் ஒரு மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளை பார்க்கணும் இந்த டைமில். அதுக்கப்புறம் போக போக எல்லாம் சரியாயிரும். சரிங்களா? அதே மாதிரி 6 என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 12ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நீங்கள் உங்களுடைய இருக்கிறத வச்சு நீங்கள் செலவு பண்ணணும். தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடம்பரத்திற்காகவோ ஏதாவது தேவைக்காகவோ வீட்டில் கேட்குறாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அவங்களோட நல்ல பேர் வாங்கணும், அல்லது யாராவது ஒருத்தருக்காக செய்ய வேண்டி இருக்குது, அவங்களுக்கு போய் செஞ்சிடணும், ஒரு கௌரவ குலைச்சராயிரும். நம்ம அந்த நேரத்தில் போய் அந்த இடத்துல போய் நம்ம அவ்வளோ கௌரவமாக நின்றாதான் மரியாதை அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கடன் வாங்கிடுவீங்க. கடன் வாங்கினா இந்த நேரத்தில் வாங்குகிற கடன் கட்ட முடியாது, அது தொடரத்தான் செய்யும். நம்மளுக்கு சில நேரங்கள் இருக்குது, கடன் தீர்ப்பதற்கும் கடன் வாங்குவதற்குமான சில நேரங்கள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வாங்கும்போது எளிதாக அடைக்க முடியும். அந்த அடைப்பதற்கான ஒரு சோர்ஸ், அதாவது வருமானங்கள் நம்மளுக்கு கையில் கிடைக்கும். அப்போ நீங்கள் எளிதாக அடைச்சிடலாம். ஆனால் இது போன்ற நேரங்களில் நீங்கள் வாங்கும்போது இந்த வாரத்தில் கடன் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா அந்த கடனை நீங்கள் அடைப்பது ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ வருமானம் வந்துட்டு இருக்குல்ல, நம்ம கட்டலாம்னு நினச்சிங்கன்னா அந்த வருமானம் கூட நின்று போகக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அப்போ என்ன செய்யும், அப்போ கடன் தான் வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டி வந்துடும். கடன் தொடரும், கடன் குறையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வட்டி கொடுக்க வேண்டிய வரும், அந்த பணத்தை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு உங்கள் நிலை மாறும். அதனால் இது போன்ற நேரங்களில் இந்த 6ஆம் இடம் கொஞ்சம் நம்மளுக்கு 12ல் போய் உட்காந்து விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால இது போன்ற சாதகம் இல்லாத நேரங்களில் கடன் வாங்கினால் வீண் விரயமாகும். தேவையில்லாத செலவுகள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கடனை தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லது. 7 செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு, கேதுவோடு இணைந்திருக்கின்றார். அதே போல 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு மனைவி அல்லது கணவனுக்குரிய கிரகம் இப்போ ரொம்ப நாளாக பிரச்சனையிலேருந்து இப்போ நல்லா இருக்கிறாரு. அதே நேரத்தில் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரக சக்தியினை அவர் பெற்று 7ஆம் வீட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு இப்போ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சம்பாதிப்பதற்கோ அல்லது நல்ல உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கோ அவங்க மூலியமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைப்பதற்கோ எந்த தடையும் இல்லை. அவங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு தந்து குடும்பத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் செவ்வாயினுடைய பார்வை உங்கள் தொழில் சாணத்துக்கு விழுந்துகிட்டு இருக்குது. அதனால கண்டிப்பாக தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் உதவியும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தைரியமாக நீங்கள் அவங்களை நம்பலாம். அதே நேரத்தில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. தேவையில்லாத பழைய உணவுகளை கொடுக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி அவர்களிடத்திலே எந்த விதமான வாக்குவாதம் செய்யாதீங்க. சரிங்களா? ஏன்னா இருக்கிற இடம் சூரியனுடைய வீடு, அங்கே அமர்ந்திருப்பது கேது. அதனால் உடல் ஆரோக்கியம் கேடு விளைவிக்கும். உங்களது இல்லற துணைக்கு கவனம் தேவை. அதே மாதிரி 12 வரக்கூடியவர் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12 விளங்கக்கூடியவர். அதனால் கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி 8 குருவான் உங்கள் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 8ஆம் இடம். சரிங்களா? ஆயுள் ஸ்தானம் மற்றும் பணபரஸ்தானம், பணம் நிறைய எதிர்பாராத வகையில் கொண்டு தரக்கூடியது அந்த குருபவானுடைய 8ஆம் வீடு. அதனால் உங்களுக்கு திடீரென்று யோகமாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே செய்த உழைப்பு, நீங்கள் முன்னாடி ஒரு 4-5 மாதமாக ஒரு விஷயத்துக்கு அலைஞ்சிருப்பீங்க, அந்த பணம் வராமல் இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பணம் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. எதிர்பாராத வகையில் வரவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நிறைய ஏற்கனவே பெரிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள் ஏற்கனவே கடன் நிறையா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதே 9 உங்களுக்கு சனி பகவான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இந்த விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஏதேனும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் வேலை நிமித்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கிடைக்கும். நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். தாராள முயற்சியில் எடுங்க. படித்து முடித்து விட்டு வேலைக்கு செல்லக்கூடிய ஆண் பெண்களுக்கு வெளியூர் வேலைகள் நம்ம நாட்டிலேயே வெளியூர் வேலைகள் நிறைய கிடைக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் போகக்கூடிய வேலைகள் நல்ல சாதிக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் பதவி உயர்வு நல்ல சம்பாத்தியத்தோடு கூடிய வேலைகளாக இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முயற்சி எடுங்க. எந்த விதத்திலும் உங்களுக்கு நஷ்டம் வராத வகையிலே தொழில்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் யோகமான நேரம், பயன்படுத்திக்கங்க. இந்த ஆடம்பர துறை சார்ந்த ரொம்ப கவனமாக இருக்கணும். சினிமா துறை, கலைத்துறை, அதே மாதிரி அந்த பியூட்டிஷியன் இந்த தொழில் நடத்தக்கூடியவர்கள், அது மாதிரி தையல் கலைஞர்கள்,
இப்படி உணவகங்கள் நடத்தக்கூடியவர்கள், இப்படி இவர்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லாட்டி 1க்கு 2 மடங்கு செலவாயிரும். சரிங்களா? குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வாரத்தில். சரியா? இந்த வாரத்தை நீங்கள் கவனமாக கையாண்டால் அனைத்து துறையினருக்கும் நாம் சொன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே நமது ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்பது 1ஆம் எண். பயன்படுத்துங்கள். வணக்கம். மிதுன ராசியை சேர்ந்த நமது அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். புதன் இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில தான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். புதன் உங்களுக்கு 4 குடையவராக விளங்கக்கூடியவர். அதாவது தாய்க்குரிய கிரகம் மற்றும் கல்விக்கு உரிய வீடு 4ஆம் வீடு, சொத்து சுகங்கள் வாங்குவதற்கான ஒரு அருமையான வீடு 4ஆம் வீடு. அந்த வீட்டிற்கு அதிபதியும் புதன் தான். அதாவது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அவங்க வாழ்க்கை அமையும். பிறருடைய யோசனை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. பொதுவாக மிதுன ராசிக்காரன் ரொம்ப திறமசாலிகள், பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். காரணம் வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் இந்த வாரத்திலே முதல் 2 நாட்கள் 12ஆம் இடத்துல உச்சபலம் அடைகின்றார் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி. அதனால் இந்த வாரத்திலே முதல் 2 நாட்கள் கொஞ்சம் செலவினங்கள் கூடும். உங்கள் பேச்சும் செயலும் செலவை சார்ந்துதான் இருக்கும். அதனால் செலவில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அது குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க, சுப செலவுகளாகவும் கண்டிப்பாக இருக்கலாம். செலவுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையிலே நல்ல நிலைமையில இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கிறாங்க. இளைய சகோதர சகோதரி மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகுந்த நன்மை செய்யும். அதேபோல் நீங்களும் உங்கள் உடல்லையும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் முக்கியத்துவம் டயத்துக்கு சாப்பிடுங்க. ஏன்னா வேலை 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 எந்த நேரம் வேலையில் தான் இப்போ இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் வேலையை கவனத்தில் வைத்து கொண்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தை தவிர்த்து பின்னாடி லேட் பண்ணி சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் கெடும். ஏன்னா இப்போ உங்கள் டைம் நல்லா இருக்குது, நல்லா நீங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கீங்க, சம்பாதிச்சு சாதிக்கணுன்ற ஒரு வெறியில் இருக்கிறீங்க. இப்போது லாபமும் நீங்கள் கேட்ட மாதிரி நல்லா கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழிலில் சோர்வு இல்லாமல் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த வாரம் விளங்குது. அதனால் வேலையில் நம்ம என்னதான் கவனம் இருந்தாலும், வருமானம் எவ்வளோதான் வந்தாலும், நம் உடலை இயக்குவது நம்மளுடைய உணவு. அந்த உணவு சரியாக நேரத்திற்கு சாப்பிட்டால்தான் ஆரோக்கியம். அதனால் நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் தள்ளி போடாதீங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரை 5 குடையவன் வழங்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ஆண்களுக்கு நீங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்க நல்ல நிலைமையில யோசிக்கிறாங்க, நல்ல நிலைமையில் அவங்க வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிறத பற்றி முடிவில் இருக்கிறாங்க. அதுவும் முதிர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாரத்திலே ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. நீண்ட நாட்களாக ஏதேனும் பிரச்சனைகள் அவர்கள் இருந்து வந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் வேலைக்கு செல்லாமல் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்து வந்தாலும் சரி, இப்போ அவங்க நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து நல்ல நிலைமையில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். அதே போல் நீங்கள் பேசுகின்ற பேச்சுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விதத்திலும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். வார்த்தைகளின் மூலியமாக சில நேரங்களிலே வம்புகளை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. கவனம் தேவை. அதே மாதிரி நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு வழக்குகள் மற்றும் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்தால் அதன் மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வரலாம். அல்லது ஏற்கனவே வழக்குகள் மூலியமாக பணம் ஏதாவது வர வேண்டியிருந்தால் அந்த பணம் கூட வரலாம். அதாவது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அதனால் ரெண்டையுமே கவனமாக நீங்கள் கையாண்டீங்கன்னா எதை செய்யணும் எதை விடணுங்கிறத கொஞ்சம் யோசித்து செய்யணும். அவசர கதியில் இதை செஞ்சிடாங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி, அதாவது ராசிநாதன், உங்கள் லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, ராசிநாதன் மிதுனத்தை சேர்ந்தவர்களுக்கு புதன் தான் லக்னாதிபதியாகவும் ராசிநாதன் வரக்கூடியவர். மிதுன லக்னம், மிதுன ராசி. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த புதனுக்கு 8ல் சனியும் ராகும் இருப்பதால் கவனக்குறைவு, புத்தியில் தடுமாற்றம், ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இப்போ இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? எச்சரிக்கை என்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை கவனமாக சொல்லணும். அது அடுத்தவங்களுக்கு நம்ம பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னால் செஞ்சு தரோம் சொன்னால் செய்யணும். செய்ய முடியாத சூழ்நிலையை மனசிலே வச்சுக்கிட்டு நான் செஞ்சு தரேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கெட்ட பேர் உருவாகும். அவங்களும் நம்பி ஏமாந்துருவாங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 7 குடையவன் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் அந்த திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த மணமக்களை இப்போ திருமணம் ஆசீர்வதிக்கின்றது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு
திருமண வாய்ப்பு கிடைக்கின்றது. நல்ல மணமகன் நல்ல மணமகள் உங்களுக்கு தேர்வாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் இந்த மிதுன ராசியை சேர்ந்த தாய்மார்கள் மற்றும் தகப்பன்மார்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல வரன்கள் கிடைத்து ஆசீர்வாதம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பெண்களுக்கு 9ஆம் இடம் புத்திரஸ்தானம், அந்த மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் குரு பார்வை விழுகுது. அப்போ என்னன்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் மிதுன ராசியை சேர்ந்த ஆண் அல்லது பெண் பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளுக்குமே இப்பொழுது திருமண வரன் என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும். சரிங்களா? அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு உள்ள ஒரு நேரம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தவிர மற்ற அனைத்தும் நன்றாக இருக்கிறது. தொழில் சார்ந்து எல்லாமே நல்ல வளமாக இருக்கிறது. முக்கியமாக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம சொந்தங்களுக்கு நல்ல யோகமான நேரம். சனிபாவுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு விழுந்துகிட்டு இருக்குது. 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்குது. பெரிய பண்டிதர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. இது மிதுன ராசிக்கு ஜெயிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அதனால் அனைத்து துறை சார்ந்தும் யோகமான நேரம் இது. எல்லோருமே நீங்கள் மிதுன ராசியில் இருப்பவர்கள் எந்த துறையில் எந்த வேலையில் எந்த பதவியில் இருந்தாலும் சரி ஜெயிப்பதற்கான நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு தைரியமாக நீங்கள் இந்த வாரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. அத்தனை கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் யோகமான நேரம் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். இந்த வாரம் மிதுன ராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கான ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திர பகவான் இப்பொழுது உங்களுக்கு முதல் 2 நாட்கள் உங்களுக்கு மிகுந்த சாதகமாக இருக்கின்றார். அதாவது 23, 24 இந்த 2 நாளும் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதியே உங்களுக்கு ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். 3 குடையவனாக புதன் விளங்குகிறார். அதாவது நீங்கள் எந்த துறையில் போய் என்ன செஞ்சாலும் சரி சம்பாதித்த பணத்தை வீணாக செலவு செய்யாமல் நல்ல நிலைமையிலே பாதுகாப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை முதல் 2 நாட்களுக்கு மிக அருமையாக இருக்கிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பாகவும் அந்த 2 நாட்கள் கண்டிப்பாக அமையும். அதே நேரத்திலே 25, 26 இந்த 2 நாட்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். 25, 26 வந்து அலைச்சல், செலவு, அதிகமான செலவு, தேவையில்லாத வெட்டி செலவுகளாக கண்டிப்பாக வரும். அதுவும் உங்களுக்கு மனசில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சில காரியங்களை செய்வீங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில பொருட்களை வாங்குவீங்க. கையிருப்பை நீங்கள் கரைப்பீங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தினஸ்தானாதிபதி சூரியன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். செலவில் ஏற்கனவே செலவாக தான் வந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வரவு வந்தாலும் செலவு போய்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் அந்த 2 நாள் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு நல்ல நேரம். நீங்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. சரிங்களா? நீ எவ்வளோ செலவு செஞ்சாலும் செலவு செய்வதற்கு தேவையான பணம் வேணும்ல, அது எங்கேருந்து வரும்? அப்போ நல்ல நேரங்களில் சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்போ முதல் 2 நாட்கள் உங்கள் வருமானத்தை தேடக்கூடிய நாட்கள். முதல் 2 நாட்கள் 23, 24, 25, 26 உங்கள் கையில் இருந்த பணம் கரைவதற்கான நேரம். அந்த நேரத்தில் கவனமாக இருங்க. பயணங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவையான பொருட்களை முன்கூட்டி எடுத்து வைங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன்னா ராசிக்கு 8ல் சனியும் ராகும் தொடர்ந்து கொண்டு இருக்கதால் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களில் ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. சரிங்களா? அதே நேரத்தில் அந்த 27, 28, 29 இந்த 3 நாட்களும் உங்களை பிடிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் மிகுந்த செல்வாக்கோடு அடுத்தவங்க முன்னாடி கௌரவமாக சந்தோஷமாக நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. கடைசி 3 நாட்கள் என்பது உங்களுக்கு யோகமான நேரம். காரணம், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே வந்து ஆட்சி பலம் அடைகின்றார். பொதுவாக நம்ம ராசிநாதன் ராசியில் வந்து உட்கார்ந்து ஆட்சி பலம் அடைஞ்சிட்டாலே எத்தனை கிரகம் நமக்கு எதிரியாக வந்தாலும் நம்மளால் எதையும் சமாளிக்க முடியும். சரிங்களா? எவ்வளோ உடம்பு கேடாக இருந்தாலும் நாமளே சரியாகி எந்திரிச்சு நடந்து வெளியே வருவோம். எப்படி அவர் இவ்வளோ மோசமாக வந்தாருன்னு அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சில காரியங்கள் நடக்கும். அதற்கு காரணம் கிரகம் நம்மளுக்கு சாதகமாக வந்து உட்கார்றதுனால. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கடைசி 3 நாட்கள் இந்த வாரத்தில் சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகளை தரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு தர்றாங்க. மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நல்ல தொழில் சார்ந்து நல்ல ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க இருக்கிறாங்க. எது கேட்டாலும் விட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க.
தாயாருடைய உடல் ஆரோக்கியம் இந்த வாரத்தில் நல்லா தான் இருக்குது. ரொம்ப வயது முதிர்ந்தவர்களாக தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு தன வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது. வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண உதவி செய்வார்கள். ஏதேனும் உங்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக சில காரியங்கள் ஆக வேண்டும் என்றால் இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக கடைசி 3 நாட்கள் நீங்கள் முயற்சி எடுங்க, நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள். அது எதிரிகள் விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த வாரத்தில் முழுவதுமே உங்களுக்கு. ஏன்னா 6 குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தை தான் திரும்ப பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் 12லிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலியமாக நீங்கள் கடனை அடைத்து நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்பையும் குடும்பத்து உறுப்பினரோடு சந்தோஷமாக இருப்பதற்காகவும், அதே நேரத்தில் அந்த 12ஆம் இடம் என்பது நிம்மதியான தூக்கத்தையும் நல்ல ஒரு திருமணமானவர்களுக்கு தாம்பத்தியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்பதனால அங்கே சுபகிரகம் அமைந்திருப்பதால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பதற்கு தடை இல்லை. 7 குடையவன் என்று சொல்லக்கூடிய சனிபாய் 8ல் வந்து அமர்ந்திருக்கிறாரு. அதனால 12 குடையவன் புதன் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதாலும் அவருக்கு 8ல் சனியும் ராகு இருப்பதாலும் உங்களது கணவன் அல்லது மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பந்தங்களில் செலவு காரணமாக சில பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் 7ஆம் வீட்டு அதிபதிக்கு செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கின்றது. அதனால் அவர்கள் கொஞ்சம் முன்கோபமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிடிச்ச பிடியில நிற்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கலன்னா அவங்க மேலே கடும் வெறுப்பை காட்டுவாங்க. அது வந்து கோபமாக மாறும், பிரச்சனையாக உருவெடுத்து அது குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கிடும். ஏன்னா ஏற்கனவே 2ஆம் வீடான உங்களுக்கு 2ல் வந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. பொதுவாக வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டாலே நல்ல வார்த்தையே வராது, கொடும் சொல்லு தான் வரும். முடிஞ்சதை பாரு தெரிஞ்சதை பாருன்ற வார்த்தைகள் வரும். அதே மாதிரி ஏதாவது நம்ம போய் வீட்டுக்காரமாட்டையோ அல்லது வீட்டுக்கார்ட்ட நீ பேசுனீங்கன்னா இப்போ தர முடியாதுன்னு சொல்லுவாங்க, செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க, இருக்கிறது தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, பிடிச்சா பார்லர் போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள், இந்த மாதிரி வார்த்தை தான் வரும். அதனால வார்த்தைகள் தடிப்பமாக தான் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது. அது குடும்பத்தில் உள்ள துணைக்கு பிரச்சனை வந்துடும். அதாவது மனைவிக்கு அல்லது கணவனுக்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அவங்க டென்ஷனில் இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சரியா அவங்களுக்கு இப்பொழுது வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வயதான பெண்மணியாக ஆனால் இருந்தால் கவனமாக பார்த்துக்குங்க சரிங்களா. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வாரத்தில் இந்த 2 நாள் மட்டும் சரியா, அந்த 2 நாள் 25, 26 அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க உடம்புல சரிங்களா. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9 குடைவனும் ஒரே ஸ்தானத்தில் இருக்கார். தகப்பனுக்குரிய கிரகம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் அவங்களால நம்மளுக்கு எந்த உதவியும் இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. அதை நினச்சி நீங்கள் வேதனைப்படாதீங்க. அவங்களுக்கு டைம் மாறும்போது உங்களுக்கு உதவிகரம் கண்டிப்பாக செய்வாங்க சரிங்களா. தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபத்தோடு கிடைக்கக்கூடிய வருமானங்களோடு நீங்கள் தொழிலை இப்போ நடத்த போகிறீங்க. நல்லா தான் இருக்குது. தொழில் சார்ந்த எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை. எந்த தொழில் செய்தாலும் சரி நீங்கள் நிச்சயமாக நல்ல வருவாயோடு தான் நீங்கள் முடிப்பீங்க. அந்த வருவாய் குடும்பத்திற்கு கண்டிப்பாக பயன்படும். இந்த வாரம் உங்களுக்கு அலைச்சல் செலவு நல்ல வருமானத்தோடு கூடிய வாரமாக இருப்பதால் ஆரோக்கியமாக இருக்க சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். இந்த வாரத்திலே கடகராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 7 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் அமர்ந்து குருவோடு இணைந்திருக்கின்றார். சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் இந்த வாரம் மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலே நிறைய இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இப்போ டென்ஷன் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ரொம்ப வேகமாக இருக்கிறீங்க. எந்த செயலை செஞ்சாலும் உடனே முடிக்கின்ற ஒரு வெறித்தனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பயணம் என்பது ரொம்ப வேகமாக இருக்குது. இப்போது மெதுவாக வண்டியில் போங்க. இந்த நேரங்களில் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இலக்கை நம்ம சீக்கிரமாக போய் அடையணுன்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி ஓட்டக்கூடிய வகையில் வண்டி வாகனங்கள் செல்லும் உங்கள்கிட்ட. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசியை இப்போ ஆட்கொண்டிருப்பது 4 பாவகிரகங்கள் ஆட்கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குருவோடு போய் சரண்டர் ஆகிட்டாரு. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது. இருந்தாலும் நம்முடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ இப்படி சாந்தமாக இருப்பார், இப்போ பார்க்குறதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காரு என்ற
அடுத்தவங்க பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன தோணும்னா நம்ம எப்பயும் போல தானே இருக்கோம்னு தோணும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விதத்திலும் கெட்ட பேர் வாங்காமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு கிரகங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது வந்து சுபகிரகத்துக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது. பாவ கிரகங்கள் முழுமையாக சிம்மராசியை ஆட்கொண்டிருக்கின்றன. அதனால் ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்ன்ற வகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையினால நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அதே மேலே உங்களுக்கு அதிவேகம் நமக்கு சில நேரங்களில் தடுமாற்றத்தை கொடுக்கும். அதே அதிவேகம் உங்களுக்கு பெரிய சாதனையாளராகவும் மாற்றும். சரிங்களா? ஏன்னா ஒரு 4 மணி நேரத்தை செய்ய வேண்டிய வேலை ஆரம்பத்தை செஞ்சுட்டாருன்னு சொல்லும்போது அந்த கம்பெனி அல்லது அந்த செய்யக்கூடிய நிறுவனம் உங்களை பாராட்டும் இல்லையா? அந்த வேலையும் நடக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு வேகமாக செஞ்சு ஒரு பொருளை எடுத்துகிட்டு கிளம்பும்போது தட்டி தடுமாறி ஏதாவது கொட்டிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் நிறைய விரயங்களை சந்திக்க வேண்டி வந்துடும். ஏன்னா உங்களுக்கு தனசனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த 2 குடைவன் புதன் உங்கள் ராசிக்கு 12ல் போய் உட்கார்ந்துருக்காரு. 12க்கு 8ல் சனி உட்கார்ந்துருக்காரு. அதனால சில நேரங்களில் நீங்கள் தடுமாறுகின்ற பொழுது நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். சரியா? ஆனால் அந்த உதாரணத்தை போன்று பல காரியங்கள் உங்களுக்கு நடந்து அது வீண் செலவாக மாறும். அது குடும்பத்தில் உள்ள பொருளையோ நகையோ வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அடமானம் வச்சு அந்த செலவை சரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த கவனம் அது நடக்கிறது காரணமே உங்கள் கவனக்குறைவு தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட அவசர கதியினால் வரக்கூடிய பிரச்சனை, யோசிக்காமல் செய்யக்கூடிய சில காரியங்களால் வரக்கூடிய பிரச்சனை. அதனால் யோசித்து முடிவெடுங்க. தெய்வம் உங்களுக்கு முழுமையாக துணை நிற்கிது. சரிங்களா? தெய்வ துணையோடு நீங்கள் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல பயணமாக தான் இருக்கும். ஏன்னா சிம்மத்துக்கு 5 குடைவன் குரு பகவான், குரு புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர், முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தோடு உங்கள் ராசி அரவணைத்து 5ஆம் இடத்தையே பார்க்கின்றது. அதே குரு பகவான் 8 குடையவனாக விளங்குகின்றார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே 5ஆம் இடத்திற்கு பார்வைப்படுவதால் 5ஆம் இடம்தான் வலுத்திருக்கின்றது. 8 குடையவனோடு இணைவதால் என்ன நடக்கும்னா சில நேரங்களில் மறதிகள், செய்ய வேண்டிய காரியங்களிலே தாமதம், இப்படி ஏதாவது நீங்களே உருவாக்குவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்ற எல்லாமே ப்ளஸ்ஸில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. உடம்பு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. 7 குடையவன் சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து குருவின் நட்சத்திர காலையிலிருந்து குருவால் பார்க்கப்படுகின்றார். அங்கே ராகு இருப்பதால் ஏதேனும் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு உடல் சார்ந்த விஷயங்களிலே சில பிரச்சனைகள் தோன்றலாம். ஆனால் தானாக மறைஞ்சிரும். ஏன்னு சொன்னாக்கா அந்த சனி பகவான் குரு நட்சத்திர காலில் குருவால் பார்க்கப்படுவதால் எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். அதனால் பயப்பட வேண்டாம். அதுக்காக நம்ம ரொம்ப செலவு பண்ணணுமே, அங்கே போகணுமே இங்கே போகணும் நினைக்க வேண்டாம். சிறிய மருத்துவம் பார்த்தாலே போதும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து சரி பண்ணி கொடுத்துரும். அப்படி ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இப்போ நீங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் அவங்க காக்கப்படுறாங்க. சரிங்களா? உங்கள் ராசிநாதனும் குருவால் பாதுகாக்கப்படுகிறார். உங்களது 7 குடையவன் கணவன் மனைவிக்கிற கிரகம் பார்வையினால் பாதுகாக்கப்படுகிறார். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் குடும்பம் இப்போ நல்லா இருக்குது. சரிங்களா? ஆனால் குடும்பத்திற்கு செலவு அதிகரிக்குது. நீ எவ்வளவுதான் நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும் அந்த பணத்தை பூரா இப்போ நீங்கள் செலவு பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்கிறீங்க. அது சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 12 குடையவன் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் கடைசி 3 நாட்கள் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைய போகிறாரு. அப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கடைசி 3 நாட்கள், இந்த வாரத்தினுடைய கடைசி 3 நாட்கள் 27, 28, 29 இந்த 3 நாட்கள் நீங்கள் வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாக குடும்பத்தோடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பத்தோடு போய் கோயில் குளம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு பலருக்கு கிடைக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சினிமாவுக்கு போவதோ அல்லது ஒரு பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வதோ ஒரு மகிழ்ச்சிக்கான செலவுகளை நீங்கள் செய்வதோ இந்த வாரத்திலே கடைசி 3 நாட்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. ஆரோக்கியமான செலவாக இருக்கும். சுப செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வாரத்தில் கடைசி 3 நாட்கள் தேவையில்லாத செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன்னா கையில் இருக்க பணம் வெளியே போகணும்னு விதியாக இருக்குது இப்போது. அப்போ அந்த பணத்தை வீட்டில் வச்சிருக்கிறத நீங்கள் வெளியே போகணும், நீங்கள் எடுக்காமல் வேறு பொருளை வாங்காமலோ நீங்கள் நல்ல விஷயங்கள் பயன்படுத்தாமலோ இருந்தால் ஏதேனும் ஒரு வகையில் சொந்தக்காரங்களோ அல்லது அண்ணன் தங்கை என்ற உறவு முறைகளிலோ யாராவது நிற்கின்ற பொழுது எனக்கு உதவி வேணும் நிற்கும் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பணம் ரொம்ப நாட்கள் கழித்து தான் உங்களுக்கு கைக்கு திரும்ப வரும். ஆனால் நீண்ட நாட்கள் ஆகும். அதை நீங்கள் மறுபடியும் தேவைப்படும் போது பயன்படுத்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் முக்கியமான விஷயங்களுக்கு செலவு செய்யுங்க. பணத்தை பாதுகாப்பாக வைங்க. உடல் அதே மாதிரி
தாயார் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. தாயாருடைய அரவணைப்பும் உங்களுக்கு இருக்குது. பிரிந்த தாய் பிள்ளைகள் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ நம்ம ஒரு மனஸ்தாபத்தில் நம்ம பெற்றவங்களை விட்டுட்டு வெளியே வந்திருக்கலாம், அது தாயார் தகப்பனாக இருக்கட்டும், அவங்கள விட்டு பகைச்சி வெளியே வந்திருக்கலாம், நம்ம குடும்பத்தை பார்த்து நம்ம இருப்போம்னு சொல்லி. ஆனால் அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. பூர்வீக சொத்து, தாய் தகப்பன் சொத்து இதெல்லாம் நீங்கள் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த வாரத்தில் நீங்கள் பேசி வாங்கலாம் தாராளமாக. ரொம்ப அருமையான டைம் இது, பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி எதிரிகள் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எதிரிக்குரிய கிரகம் சனி பகவானே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் அதுவும் உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது, சனிபாட 3ஆம் பார்வையாக. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகத்தான் எந்த வழக்கு விஷயங்களாக இருந்தாலும் தீர்ப்புகள் வரும். அதே போல் எதிரிகள் உங்களை காயப்படுத்த முடியாது, அவங்க மூலியமா உங்களுக்கு நன்மை தான் நடக்கணுங்கிறது இப்போ விதியாக இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு 7 நண்பர்கள் மற்றும் மனைவிக்குரிய கிரகம் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரிங்களா? உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியமாக இப்போ நல்லா இருக்குது. வேறு சிந்தனைகளுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நான் சொல்லும்போது கவனமாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் வேகத்தை மட்டும் குறைங்க. உடம்பு ரத்தம் சூடாக இருக்குது, மண்டை ஹீட் ஆகுது, டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. அதை மட்டும் குறைச்சிங்கன்னா போதும், எல்லா வேலையும் தானாக நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி 9 செவ்வாய் உங்கள் ராசியிலே வந்திருக்கிறதுனா குலசாமியும் உங்களுக்கு துணையாக நிற்குது. உங்கள் குலசாமியை வழிபாடு செய்யுங்க. சரியா? 10 தொழிற்சானாதிபதி 9ல் போய் உட்கார்ந்துருக்காரு, நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தெய்வத்துடைய அனுகிரகத்தோடு உங்கள் தொழில் மென்மேலும் வளருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே முதல் 2 நாட்கள் சந்திரன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார். புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதற்கு பெண்கள் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் அந்த லிக்விட் பிஸ்னஸ் சார்ந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப லாபம் தரக்கூடிய வகையில் யோகமான நேரமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் யோகமான நேரம். அதே மாதிரி கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புள்ள நேரம், பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் அனைத்து துறையினருக்கும் அதிக வருமானத்தோடு கூடிய எல்லா நன்மையும் நடக்கும். அதே நேரத்தில் கையிருப்பு காலியாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் கவனமாக கையாண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் சிம்மராசியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு 2ஆம் எண் நல்ல ராசியான எண்ணாக இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். கன்னிராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் புதன், அதேமாதிரி கன்னி லக்னக்காரர்களுக்கும் புதன் தான். பொதுவாக இந்த கன்னியை சேர்ந்தவர்கள் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இந்த பலனை நீங்கள் தாராளமாக கவனித்து வரலாம். சரிங்களா? அப்போ இந்த புதன் உங்களுக்கு தொழிற்சான அதிபதியாக விளங்கக்கூடிய 10 புதன், அதேமாதிரி உங்களுக்கு ராசிநாதனும் புதன். அவர் நல்ல வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார், 11ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதே நேரத்தில் அவர் உட்கார்ந்த வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் சனி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையிலும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு சில தடைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புதனுக்கு 8ஆம் வீடு, சனி உட்கார்ந்துருக்க வீடு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பலம் அடைந்து உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8 மீது அந்த சனி பகவானுடைய பார்வையும் விழுகிறது. அதனால இந்த வாரத்தில் உங்களுக்கு நீ செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு நல்லதான போய் இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீ யோசிக்கக்கூடிய சில வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்து அது கண்டிப்பாக நடக்கும். அதனால தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கிரகங்களால் நடக்கக்கூடியது, திடீர்னு அது மாறும். சரிங்களா? கிரகங்களுடைய பயிற்சி சுழற்சியின் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக தன்னால் மாறிடும். நீங்கள் அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு எந்த கிரகம் தடையை ஏற்படுத்துது, பாதகம் செய்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால், அந்த கிரகத்திற்கு வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் சாதனையாக மாறும். எந்த கிரகம் செய்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து இடைவெளி கொடுக்கின்றார். ஆனால் அங்கே இருக்கின்ற சனியும் ராகுவும் குரு நட்சத்திர காலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? குரு உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நீ யார்கிட்ட சரண்டராகணும்னு சொன்னால் சனிக்கிட்டே ராகுகிட்டே போக வேண்டியதில்லை, குருக்கிட்ட தான் போகணும். சரிங்களா? ஏன்னா யாருடைய பேஸில் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் போகணும். அப்போ தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சனி பகவானே நினைச்சாலும் காரியம் நடக்காது. சரிங்களா? இடைஞ்சல் பண்ணுறாரு, ஆனால் அவர் நினைச்சாலும்
அதிலிருந்து தீர்வைக்கு வழி சொல்ல முடியாது. சரியா? அப்போ குருவுடைய நட்சத்திர காலில் இருக்கிறனால நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக வியாழக்கிழமை நீங்கள் இப்போ ரெகுலராகவே தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த சனிப்பயிற்சி வரைக்குமே ரொம்ப யோகமான நேரமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னாக்கா ராசிக்கு 6ல் சனி உட்கார்ந்துருக்கிறாரு. அதே நேரத்தில் சனி பகவான் நட்சத்திர பாதம் மாறும் இடையில. அந்த நேரங்களில் நீங்கள் அப்போ போனீங்கன்னா குருவுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்கும். அதுக்குள்ள கிரகத்துக்கிட்ட போகணும். சரிங்களா? இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் குருபவன்கிட்ட போய் நீங்கள் சரண்டர் ஆகுங்க. சிவன் கோயிலில் போய் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். சரிங்களா? அதே நவகிரகத்தில் போய் குருவுக்கு வழிபாடு செய்யுங்க. அதுவும் மிகுந்த சந்தோஷம், நன்றாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 7க்கு உடையவன் உங்களுக்கு சாதகமாக தொழில் சார்ந்து அத்தனை ஒத்துழைப்பும் தர காத்திருக்கிறாங்க. மனைவியல் கணவனுக்குரிய கிரகம். அதே மாதிரி தாய்க்குரிய கிரகம் உங்களுக்கு மிகுந்த சாதனையை செய்யக்கூடிய வேலை ஒத்துழைப்பு தர்றாங்க. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், அவனுக்கு என்ன உதவினாலும் செய்யணும், ஏதாவது விற்று கூட அவனுக்கு பணமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அவனுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுத்துடணும், அவன் வாழ்க்கையில் முன்னேறன்றதுல ஒரு ஆசை, நீங்கள் நல்லா இருக்கணுன்ற பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் தாயை பயன்படுத்தி நீங்கள் மேலும் வளருவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தகப்பனுக்குரிய கிரகமான சுக்கிரன் இந்த வாரத்தில் சாதகமற்ற நிலையில் இருக்கார். அவர் உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் நடந்துக்க முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு அவர் கையில் இருக்கிறத கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், கொடுக்கறது அவர் ஒன்றா இருக்கும். அதனால் அவர் மேலே நீங்கள் கடிந்து கொள்வது உங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான் இப்போதைக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்கு நிச்சயமாக எதிர்கருத்து சொல்லுவார். சாதகமாக இருக்க மாட்டார் இந்த நேரத்தில். சரிங்களா? நீ செஞ்சதெல்லாம் சரியா தாப்பா இருக்கும் முன்னாடி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்போ என்னப்பா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்பார். அதனால இந்த நேரத்தில் என்ன அப்படி சொல்லிட்டாருன்னு நீ நினைக்கக்கூடாது. கிரகம் அவரை சொல்ல வைக்கின்றது. அதனால் பொறுமையாக உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சிருங்க. சரியா? அதே மாதிரி லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் சுற்றி வர்றாங்க. அதனால் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உள்ள ஒரு வாரம். ஆனால் வருமானம் இருக்குது, வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, பிரிந்த தாய் அல்லது பிள்ளைகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்படியெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புள்ள நேரம். இளமையாக இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமண வயது எட்டியவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. புத்திர பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எல்லாமே சாதகமான நேரம்தான். ஆனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு கண்டிப்பாக தடைகள் உண்டு, அதை மறுக்கவே முடியாது. தடைகளை உடைப்பதற்கு தெய்வ வழிபாடு தான் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். நவகிரக வழிபாடாக செய்யுங்க. சரிங்களா? இந்த வாரம் என்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் தாராளமாக நீங்கள் இடம்பெயர்ந்து செய்யலாம். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் இடமாற வேண்டும் என்றாலும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? இந்த கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 1 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நான் பார்க்க போகிறோம். பொதுவாக துலாம் ராசி மட்டுமில்லை, துலாம் லக்கணக்காரர்களும் நீங்கள் நான் சொல்கிறத கவனித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் பலன் வரும். தைரியமாக கேளுங்க. சரிங்களா? உங்களுக்கு துலாம் ராசி இல்லை அப்படின்னு சொல்லும்போது துலாம் லக்கணக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். கவனித்து வாங்க. உங்கள் ராசிநாதன் மிகுந்த அருமையான ஒரு நிலையில் 7ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பொதுவாக உங்கள் ராசி வீட்டுக்கு ராசியானுடைய பார்வை வந்துட்டாலே அந்த வீடு மிகுந்த வலிமையான சக்தி மிக்கதாக மாறிடும். அது எப்படின்னு சொன்னால் அந்த வீடு மாறும் பொழுது உங்களுடைய உடம்புலையும் அது தெரியும். அதாவது நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் உடலில் ஒரு மினுப்பு தெரியும், ஒரு கவர்ச்சி இருக்கும். சரிங்களா? யார்கிட்ட போனால் நின்றாலும் நீங்கள் பேசும்போது ஒரு உற்சாகமாக மன நிறைவோடு பேசுவீங்க, சிரிச்ச முகத்தோடு பேசுவீங்க. அடுத்து எதிர்த்தாப்பில் இருக்கவங்க நம்மகிட்ட சரண்டர் ஆகிற அளவுக்கு உங்கள் நடவடிக்கைகள், பேச்சுக்கள், உங்களுடைய தோரணைகள் கண்டிப்பாக இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம். சரிங்களா? இந்த வாரம் நல்ல ராசியாக இருக்குது. ஏற்கனவே போன வாரம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மாறிடுச்சு. இந்த மாற்றங்கள் என்பது இப்போ நல்லா இருக்குது. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணம் காசு வேணுமா, நல்ல ஒரு அறிமுகமானவங்ககிட்ட உங்களை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. இல்லைன்னு சொல்லாமல் கண்டிப்பாக உதவி செய்வாங்க. ஒருத்தர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டுறதுக்காக நம்ம இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவர்களிடத்துல இன்னொருத்தர்கிட்ட கேட்கலாம். சரியா? கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நேரம் இது. வட்டிக்கோ நீங்கள் கடனுக்கோ வாங்கி நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நேரம் கிடையாது. இந்த நேரம் கடன்லாம் அடைக்க வேண்டிய நேரம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏற்கனவே அதிக வட்டிக்கு ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால்
அதை கட்டிகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் இன்னொரு நண்பர்கிட்ட பேசி அவர்கிட்ட வாங்கும்போது அந்த பணத்தை கொடுத்து வட்டி இல்லாமல் நீங்கள் கட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துக்கலாம். அந்த வட்டிக்காரர் கொடுக்க வேண்டிய வட்டி தொகையும் நின்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரம். அப்போ ஒரு சாதாரணமாக சொல்கிறது வட்டின்ற ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் பல விஷயங்களில் உங்களுக்கு இந்த மாற்றத்தை தரும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும். போன இடத்துல எல்லாம் ஒரு வெற்றி கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளாக அந்த தொழில் ஓடாமல் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். செலவே வந்துக்கிட்டு இருந்திருக்கும். இப்போ அது பிற வருமானம் வரக்கூடியதாக மாறிடும். அதே நேரத்தில் தொழிலுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். முதல்ல ஒரு மாதிரியா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொன்னவங்களாம் இப்போ நல்லா இருக்குது கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. இப்படி இந்த தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு நேரம் இந்த நேரம். அதுக்கு அஸ்திவாரத்தையும் அச்சாணையும் நீங்கள் தான் போடுறீங்க. ஏன்னா உங்களுக்கும் மனநிறைவோடு எந்த விதமான புத்தி கெடுதலும் இல்லாமல் நீங்கள் செயல்படுறீங்க. சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் மீது விழுந்தாலும் கூட சனி பகவான் இருக்கின்ற இடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு. அதனால் அவரால் உங்களை கெடுக்க முடியாது. பொதுவாக சுக்கிரனும் சனிக்கும் நட்பு கிரகம் என்பதால் நிச்சயமாக சனியின் பார்வையும் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குமே ஒழிய கெடுதலை செய்யாது. சனி பகவான் உங்கள் குடும்பத்திற்கு எந்தெந்த வகையெல்லாம் உதவலாம் என்று ஒரு சூழ்நிலையிலே யோசித்துக் கொண்டிருக்கின்றார். 10ஆம் பார்வையாக சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. குடும்ப தேவையை பூர்த்தி செய்வதிலே சனி பகவானுடைய பங்கு இப்பொழுது மிகுந்த அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை செய்யக்கூடிய வாரமாக இருக்கின்றது. 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் சனி பகவான் அமர்ந்திருக்கும் என்ற வீடு 5 என்பதால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றது. அதேவேளை குரு பகவானுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிலிருந்து வேறு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் யாரும் உங்களை இப்பொழுது அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் வளர்ச்சிகள் இப்பொழுது அபரிமிதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக வாங்கிய கடன்களை அடைக்கலாம். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருப்பவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய வாழ்வு பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக வந்திருக்குது. பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல பலனுமே இல்லையேன்னு வேதனைப்பட்டீங்கன்னு சொன்னால் இப்போ முழுமையாக கிடைக்குது. சரிங்களா? இந்த பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து எல்லா காரியத்திலும் வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தருகின்றார்கள். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். லாபத்திலே எந்த விதமான குறைபாடும் இல்லை. வீட்டில் இருக்கின்ற பொருட்களை நீங்கள் வைத்து முதலீடாக்கி அதில் தொழில் செய்தாலும் கூட நஷ்டத்திற்கு வேலையே கிடையாது. மீண்டும் அந்த பணம் வந்து உங்கள் வீட்டுக்கு சேர்ந்துடும். இப்படி ஒரு அருமையான நேரங்கிறனால நீங்கள் தைரியமாக நீங்கள் காரியத்தில் இறங்கி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே துலாம் ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசியினுடைய அதிர்ஷ்ட எண்ணே தான் அவருடைய கிரகத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6. அந்த எண்ணை நீ பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதாவது செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி இரவு 12:21 வரை துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது. இந்த கவனமாக இருக்கணும். சரிங்களா? வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கான ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக இந்த விருச்சிக ராசி மட்டுமல்ல, விருச்சிக லக்னத்திற்காரர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். அதனால் நீங்களும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரிங்களா? இந்த உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு இப்பொழுது ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். அதே நேரத்திலே சனிபகவானுடைய அனுகிரக பார்வை 4ஆம் இடமான கேந்திரத்தில் அமர்ந்து செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக ஒரு சாதகமான சூழ்நிலை தான். பாவி கிரகங்கள் தான் 4 கிரகங்கள் கூடியிருக்கின்றன. அதாவது சனியும் ராகுவும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். செவ்வாயும் கேதும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த 4 கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று பார்வைகளை கொடுத்து கொண்டு பார்வை தொடர்போடு இருந்து கொண்டிருக்கின்றன. அப்போ உங்களுக்கு இப்போ வந்து பாவகிரனுடைய வலிமை அதிகரித்திருக்கின்றது. சுபகிரனுடைய வலிமை எப்படி இருக்கின்றது பார்க்கின்ற பொழுது சுபகிரனுடைய வலிமை என்பது கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12 கூட 6ஆம் இடத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ 12ஆம் இடம் வலிமை அடையுது. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கேயாவது வெளியூர் செல்லக்கூடிய அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு. சிலர் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் சார்ந்து பெரிய முதலாளிகள் முதலீட்டுக்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்போ நீங்கள் பெற்றிருக்கிறீங்க.
உங்களுக்கு 2 கூடியவர் குடும்பஸ்தானாதிபதி மற்றும் 5 கூடியவர் வழங்கக்கூடியவர் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே வந்து அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ராசிக்கு 5 கூடியவன் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சாதகமான சூழ்நிலையில் அவர் அமர்ந்திருந்தாலும் கூட ராசிக்கு 2 கூடியவன் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தை பார்ப்பதால் 2ஆம் இடம் வலிமையடைகின்றது. 8ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதால் குடும்பத்திலே சில பிரச்சனைகளையும் சில தொந்தரவுகளையும் உருவாக்கி கொடுத்து விடுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையும் இருக்கின்றது, சனி பகவானுடைய பார்வையும் இருக்கின்றது. பொதுவாக செவ்வாய் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை விழுகின்ற பொழுது நீங்கள் ஏற்கனவே நெருப்பு மேற்கொண்டு நெருப்பை கையில் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பீர்கள். அதனால் உங்கள் ஆக்டிவ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறீங்க. சிந்தித்து செயல்படுங்க. அதிவேகம் நமக்கு ஆபத்தையும் சில நேரங்களில் கொடுத்து விடும். கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அது குடும்பத்தை நமக்கு பாதிக்கக்கூடிய வகையிலே அங்கே பிரதிபலிக்கும். அதனால் கொஞ்சம் குடும்ப விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எந்தவித பாதிப்புகளை உருவாக்காத வண்ணம் அது இருக்க வேண்டியது இருக்கின்றது. அதேபோல் 7 கூடையவன் சுக்கிரன் 6ஆம் இடமான எதிர்ச்சாரத்தில் இருக்கிறார். கொஞ்சம் அந்த வயலிப வயதை சேர்ந்த பிள்ளைகளுக்கு திருமணங்கள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. திருமண தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணுகிட்டே பையன்கிட்ட பழகிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வார்த்தைகள் மூலியமாகவே பிரிவை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் வல்லால் இவனை போய் விரும்பிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றும். ஆனால் பின்னாடி வருத்தப்படுவீங்க. அதனால் நீங்கள் இருப்பதை கவனமாக நீங்கள் வைத்துக்கொண்டு பாதுகாத்து வைப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய இல்லற துணை மனைவி அல்லது கணவனுக்கு இப்பொழுது கொஞ்சம் நேரங்கள் சரியில்லாமல் இருக்கின்றது. அவர்கள் பேச்சிலே வித்தியாசம் இருக்கும், செலவை நோக்கியே இருக்கும். நாம் ஏதாவது செய்யவில்லை என்றால் அவர்கள் உங்களிடத்தில் கலந்து கொள்வதற்காகவோ உங்களை பற்றி வேறேனும் அவதூறாக பேசுவதற்கோ அல்லது நேருக்கு நேராக உங்களோடு சண்டையிடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் மனைவி அல்லது கணவனுக்குரிய கிரகத்திடமிருந்து பிரச்சனைகள் இருப்பதால் இவர்களை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரியா? உங்களது இல்லற துணை உங்களுக்கு சாதகமாக பேச மாட்டாங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் நடக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா உற்ற நண்பர்கள் இன்னும் அப்படி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க மேலே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது கிரகங்கள் செய்கின்ற வேலை. அதனால் இந்த நேரத்தில் அவங்க மேலே கோவிக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, இப்போ அப்படி தான் இருப்பாங்க, மாறிடுவாங்க அப்படின்ற எண்ணங்கள் மட்டும் நம்மகிட்ட இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். சரிங்களா? உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இப்போ நல்லா இருக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் 8 கூடையவன் ஆயுள் ஸ்தான அதிபதி புதனுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கொஞ்சம் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும். உடல் ரொம்ப பாதிப்புகளுக்கு ஏற்படுத்தாது. தெய்வ துணை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. 8ஆம் வீட்டில் குரு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பயப்படும்படியான விஷயங்கள் எதுவும் இல்லை. கவனமாக இருந்தால் போதும். அவசர கதியில் எந்த காரியமும் செய்யாமல் நிதானித்து யோசித்து செய்தால் எல்லாம் நன்மையாக முடியும். செலவினங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. 12 கூடையவன் 2ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப வலிமையாக 12ஆம் இடம் மாறி செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த வாரம் என்பது தாய் தந்தை சகோதர சகோதர உறவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்தாலும் நண்பர்கள் மற்றும் இல்லறத்துறை சாதகமற்ற நிலையில் இருந்து உங்களுக்கு வருத்தத்தில் வைப்பார்கள். கவனம் தேவை. இந்த வாரத்திலே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது 4ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 12:21 முதல் 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 4:20 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக தனுசு ராசிக்கு இப்போ அருமையாக ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு சொன்னால் உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதுவும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு இருக்காரு. 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து வலிமையோடு இருக்காரு. உங்கள் ராசிக்கு 12 கூடையவன் செவ்வாய்
ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு உங்கள் ராசி வீடு மற்றும் 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் வலுத்து இருக்குது, மிகுந்த வலிமையோடு இருக்குது. அப்போ உங்களுக்கு இப்போ தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமை, எதையும் பார்த்துக்கலாம்ன்ற ஒரு துணிச்சல் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி அரசு துறை, அரசியல்வாதிகளுடைய ஆதரவு, நீங்கள் அரசு வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கும் ஒரு அதிகமான ஒரு மனதைரியம் மற்றும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம், பெரிய மனிதனுடைய ஆதரவு, உங்களுடைய அதிகாரிகளுடைய பக்கபலம், இப்படி மிகுந்த ஒரு செல்வாக்கோடு நீங்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசு வேலையில் அல்லாமல் மற்ற தொழில்கள் செய்பவர்கள், பிற வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் எல்லா வகையிலும் ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய வகையில் ஒரு சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்தோ அல்லது அரசு ஊழியர்கள்ட்ட இருந்தோ அரசு அதிகாரிகிட்ட இருந்தோ இல்லை அரசியல்வாதிகள் மூலியமாகவோ உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் நம்மளை விட வாழ்க்கையில் நல்ல தரமாக வாழ்ந்தவர்கள் அல்லது நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், நம்ம கையை தூக்கி மேலே இழுத்து மேலே கொண்டு வரக்கூடிய நல்ல நண்பர்கள், இவங்கெல்லாம் கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பான நேரம் இந்த நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் தந்தை வழி உறவுகள் மிகுந்த ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையிலும், தாய் மற்றும் தாயார் வழி உறவுகளும் உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட் செய்யக்கூடிய வகையிலும் இப்போ அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சகோதர சகோதரிகள், இதுவரைக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையாக இருந்து பேசாமல் இருந்தால் கூட இந்த வாரத்தில் நீங்கள் பேசி சமாதானமாகி ஒற்றுமையாக ஒரு சொத்துக்களை பிரிப்பதற்கோ அல்லது குடும்ப விசேஷங்களை எப்படி நடத்துவதற்கோ நீங்கள் ஆலோசனை செய்வதற்கான நல்ல நேரம் இது. சரியா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரம் இது. நீங்கள் தாராளமாக எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்தலாம். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு, அதுவும் தொழில் சார்ந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்ற நேரம் இது. அதே மாதிரி மகிழ்ச்சியாக நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக சில வெளியூர் பயணங்கள். ஏன்னா உங்களுக்கு 2 குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான், அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். குடும்பத்தோடு மகிழ்ச்சிக்காக ஒரு சுற்றுலா பயணம் செல்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு உள்ள ஒரு நேரம் இது. பெரிய மனிதர்களுக்கு ரொம்ப சாத்தியமாகும். இல்லை ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்களுக்கு செல்வதோ அல்லது அங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதோ, இப்படி நீங்கள் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போய் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் முயற்சி எடுத்தாலே போதும், பணம் எப்படினாலும் வந்துடும், யாருடைய உதவினாலும் கிடைக்கும், நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இது. அதே மாதிரி தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஏன்னா 10 தொழிற்சானாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு 8இல் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். ஏதாவது ஒரு வகையில் ஒரு தடைகள், ஒரு முட்டுக்கட்டையை போட்டு உங்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நிறையா இருக்குது. மற்றபடி எதிரிகளால் உங்களுக்கு இந்த தொல்லைகள் இல்லை, எதிரிகளால் இந்த தொல்லைகள் கிடையாது. ஆனால் உங்களுக்கே அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தர், இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கையெழுத்தை வாங்குவதற்காக நீங்கள் ஒரு மனுவை அனுப்பியிருக்கலாம். அந்த மனுவை கையெழுத்து போடக்கூடிய உங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு பணம் அக்கௌண்ட் ஆகும், அவர் கையெழுத்து போட்டால் தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் அவர் கொஞ்சம் கூட அதை பற்றி கண்டுக்கிறாமல் தூக்கி ஓரமாக வச்சிருவார். அவர் எதிரி கிடையாது நம்மளுக்கு, ஆனால் அவருடைய கவனம் அந்த பேப்பருக்கு போகாது. இப்படி ஒரு தடைகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய சரக்கு அடுத்த ஆளுக்கு இறக்கிடுவாங்க, உங்களுக்கு காலதாமதம் ஆகும். இப்படி சில நேரங்களில் தொழில் சார்ந்து சில இடையூறுகள் உங்களுக்கு தானாக ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை செய்து அலைச்சல்களை மேற்கொண்டு நீங்கள் அதை சரி செய்வதற்கான ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு பாதகமில்லை. சுப செலவுகள் தான் அதிகமாக காணப்படுகிறது, வீண் செலவுகள் இல்லை. அதே நேரத்தில் குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியடையும். வெளியூர் பயணங்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நீ கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் நட்பு விஷயங்களில் இப்போ கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் மனைவி அல்லது கணவனிடத்திலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இப்பொழுது மிகுந்த ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே நேரத்தில் பெண்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவசர கதியில் அவங்க ரொம்ப ஸ்பீடாக போய் வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப வேகமாக போவாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைகள். முன்னாடியெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, அதிக நேரம் தூங்குவாங்க, சொன்ன ஒரு காரியத்தை செய்ய ரொம்ப காலதாமதம் எடுப்பாங்க, அல்லது செய்யாமே கூட போயிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுருவாங்க. அதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு ஒரு 4 பொருள் எடுத்து வந்துடுவாங்க. நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயமா இருக்கும். இப்படி அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் ரொம்ப அவசர கதியில் போய் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக போவாங்க. இந்த வேகம் என்பது சில நேரங்களிலே நமக்கு ஒரு சின்ன ஒரு தவறை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலியமாக கொஞ்சம் செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. ஆனால் பிள்ளைகள் உங்கள் மேலே பற்றோட பாசத்தோட நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. உங்களுக்கு எதிர்ப்பாக எதுவும் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அவங்க செயல்பாடுகள் மூலியமாக சில தவறுகளை இழைச்சிருவாங்க. அதனால கவனமாக போயிட்டு வாப்பான்னு நம்ம சொல்லணும். அவ்வளோதான். தொழில் சார்ந்து நீங்கள் எல்லா துறைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் நீங்கள் அதுக்காக நீங்கள் கோவப்படுறதோ, உங்களுக்கு கீழே உள்ள ஒரு வேலை பார்ப்பவர்கள் மீது கடிந்து கொள்வதோ, அவர்களுக்கு அந்த காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோ நீங்கள் செய்யக்கூடாது. இது உங்களுக்கு கடவுள் அல்லது கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய தடைகள். அதை யார் மூலியமாக செய்ய வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்க மேலே கோவப்படுறதுனால எந்த வித பிரயோஜனம் இல்லைன்னா அவங்களுக்கு அது அதிகமாக தெரியாதவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் காரிய தடை யார் மூலியமாகனாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் அதை பொருட்படுத்தி அது ரொம்ப பெருசாக்க வேண்டாம். அதை கண்டுக்கிடாமல் விட்டுருங்க. சரி, நடக்கும்போது நடக்கட்டும் விட்டுருங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்கும். செலவை குறைத்து நல்லபடியாக வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி வராட்டில் நாளைக்கு வந்துடும். அவ்வளோதான். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க, பயப்பட வேண்டியதில்லை. எல்லா விஷயத்திலும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நான் மேற்சொன்ன ஒரு சில விஷயங்கள் தவிர அனைத்தும் சாதகம்தான். உள்ளூர், வெளியூர், வெளிநாடு இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. நம்ம தனுசு ராசியை சேர்ந்த உறவுகள் பயன்பெறும்னு கேட்டுக்கிறேன். இந்த வாரத்தில் தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதாவது 26ஆம் தேதி வியாழக்கிழமை 4:20 முதல் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:28 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் கவனம் தேவை. அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 3. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். 7.5 சனி காலம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது, இன்னும் முடியவில்லை. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு 7.5 சனி முடிகின்றது. வேறு ஏதேனும் செய்திகளிலே நீங்கள் முடிந்துவிட்டது என்று நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் நிச்சயமாக முடியவில்லை என்பதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே இந்த ராகுவோடு இணைவு மற்றும் கேதுவால் உங்கள் ராசிநாதன் பார்க்கப்படுவது மற்றும் செவ்வாயால் பார்க்கப்பட்டு கொண்டிருப்பது, இதனால் ஏற்படுத்தக்கூடிய சில விளைவுகள் என்ன என்பதை நாம் காண வேண்டும். பொதுவாக செவ்வாய் 8ஆம் இடத்திலே அமர்ந்து விட்டார். பொதுவாக செவ்வாய் உங்களுக்கு நல்ல நிலையிலே வந்துவிட்டால் உங்கள் ராசிக்கு மிகுந்த நன்மை செய்யக்கூடிய விஷயம்தான் நடக்கும். அதே நேரத்திலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8லே அமர்ந்திருப்பதும் சில தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்திலே அந்த தொல்லையினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், அலைச்சல் அல்லது பிரச்சனைகளை சந்தித்து அதனால் ஏற்படக்கூடிய காயங்கள், மன ஒரு வேதனைகள், வழக்குகளை ஏற்படுத்தி அதனால் நீங்கள் பட்ட அவமானங்கள், இவற்றுக்கெல்லாம் முடிவு என்ன என்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் ஒரு சுப முடிவாக கொடுத்து விடுவார். அதன் மூலியமாக தனவரவையும் பொருளையோ பணத்தையோ உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கின்றார். பாதகம் இல்லை. ஏனால் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அங்கேதான் உங்கள் ராசிநாதனும் இருக்கின்றார்.
இந்த செவ்வாய் பார்வையினால் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்றால், உங்களுக்கு தானாக உங்களுக்கு தைரியம் அதிகமாக வந்துவிடும். யாரையும் துச்சமென மதித்து நீங்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் விளையலாம். தெரிந்ததை பார்க்கலாம், வந்ததை பார்க்கலாம் என்ற வகையிலே உங்கள் மனதிலே ஏற்பட்ட தைரியத்தால் நீங்கள் சில விளைவுகளை நீங்களே விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தந்துவிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பதும், காரியங்கள் அதே நேரத்திலே காலதாமதங்கள் இதன் மூலியமாக வரக்கூடிய விஷயங்களால் நீங்கள் பின்னடைவை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அதே நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அவசர கதியினால் நீங்கள் எடுத்த முடிவுகளால் வந்த விளைவுகளால் இது பின்பு உங்களுக்கு சில மனக்கசப்பையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துவிடும். ஏனால் ராகு குறுக்கு புத்திக்காரர். அதாவது ஏதாவது ஒரு வகையில நாம சீக்கிரமா ஒரு இடத்தை போய் அடைஞ்சிடணும், சீக்கிரமா முன்னேறிடணும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சுதான் அவங்களுக்கு நம்ம நல்ல பேர் வாங்கணுமா, அது செய்யாம நம்ம இருந்துட்டா என்ன, இந்த மாதிரியான ஒரு யோசனையில கொடுக்கக்கூடியவர் ராகு. ஒரு தவறான வழியில போய் சீக்கிரமா அது ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான வழியை ராகு உங்களுக்கு வழிகாட்டும். ஆனால் சனி பகவான் பொறுமையாக நிதானமாக ஒரு நியாயமான வழியிலே நீதிமானாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தை ராசிநாதனாக கொண்டவர்கள் நீங்கள். அதன் சனியினுடைய வழியிலேயே நீங்கள் சென்றால் வாழ்க்கை இறுதி வரை இனிமையாக இருக்கும். இந்த குறுக்கு வழியிலே கொண்டு செல்லக்கூடிய ராகுவினுடைய நடவடிக்கைக்குள் நாம் ஆட்பட்டு கொண்டோமேயானால் எவ்வளவு சீக்கிரம் நம்மை அங்கே அழைத்து சென்றதோ அதே வேகத்திலே நம்மை கீழே தள்ளி அழகு பார்க்கும். அதனால் நீங்கள் எந்த விஷயத்திலும் இப்பொழுது அவசரம் காட்டக்கூடாது. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை உங்களை இயக்கும், ரொம்ப வேகமாக இயக்கும். ஒரு லிமிட் ஸ்பீடு தான் ஒரு வண்டிக்கு இருக்கணும், ஆனால் அதை தாண்டி இப்போ போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நிலைக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது நீங்கள் சுய புத்தியை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். ஏனென்றால் பல காரியங்கள் அவசர புத்தினாலும் அவசர கதியினாலும் எடுக்கப்படுகின்றது. அதனால தான் பல விளைவுகள், அது பலரை அந்த விளைவுகள் பாதித்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனால் அதே நேரத்தில் பண வரவும் பொருள் வரவும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு வேகத்தில் போனாலும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் வரவிலே குறைவு இருக்காது, அது தானாக வந்து சேர்ந்துவிடும். உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீடு சனி பகவான் அமர்ந்து செவ்வாயால் பார்க்கப்படுவதால், பொதுவாக செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு வந்தாலே குடும்பத்தில் சில குழப்பங்கள், பிரச்சனைகள், கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே மோதல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 3 கூடையவன் சகோதர சகோதரி, இளைய சகோதரர் மற்றும் மூத்த சகோதரருக்குரிய வீடுகள் 3 மற்றும் 11, அந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் 3 கூடையவன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்து விரய ஸ்தானத்தை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 8 கூடையவனோடு இணைந்து பார்க்கின்றார். உங்களுக்கு பிரச்சனைகளையும் வேதனைகளும் அள்ளித் தருவதற்காக இளைய சகோதர சகோதரிகள் காத்திருக்கின்றார்கள். மிகுந்த கவனத்தோடு அவர்களை கையாள வேண்டும். அதேபோல 11 கூடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அவர்களும் உங்களுக்கு நேர் எதிராக உங்களுக்கு மனக்கசப்பை உருவாக்கக்கூடிய வகையில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் நஷ்டம் எதுவும் வராது, லாபம்தான் வரும். ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கசப்பை மனதை கசக்கி புழிந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செய்வார்கள். அதனால் கொஞ்சம் சகோதர சகோதரியிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் முதல் 2 நாட்கள் மிகுந்த சாதகமாக உங்களுக்கு இருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பார்கள். நீங்கள் பேசுகின்ற அத்தனைக்கும் சாதகமான பதிலை தருவார்கள். நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சொத்து வித்து தாங்கன்னு சொன்னால் கூட தந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் 25, 26 இந்த 2 நாட்கள்
உங்களுக்கு நேர் எதிராக நிற்பார்கள். உங்களுக்கு என்ன பேசினாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். உங்களிடத்தில் பிரச்சனை செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கண்டிப்பாக கொடுப்பார்கள். அதனால் அந்த நேரத்தில் அந்த 2 நாட்கள் மட்டும் நண்பர்கள் மற்றும் கணவன் அல்லது மனைவியிடத்திலே வீண் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. அவசர கதியிலே ஏதேனும் பேசி பிரச்சனை விலைக்கு வாங்கக்கூடாது. செவ்வாயினுடைய பார்வை என்பது நமக்கு பட்டுவிட்டாலே நாம் பேசுவதற்கு முன்பாகவே கை நீட்டி விடுவோம். அந்த மாதிரியா இருக்கும் ஒரு வேகம். அதனால் இந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் மீது செவ்வாய் பார்வை படுகின்றது. சந்திரன் எதிரி ஸ்தானத்தில் வந்து மனதுக்காரகன் சந்திரன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றார். 24 மற்றும் 25 மற்றும் 26 இந்த 2 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டியதில்லை. 7ஆம் இடத்துல வந்து அமர்ந்துருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமாக மாறிடுற நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாமே சாதகமாக ஆயிடுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ வந்து அரசு துறை, அரசாங்கம், அரசியல்வாதிகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. சாதகம் இல்லாமல் உங்களுக்கு பாதகமாக தான் இருப்பாங்க. வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் நீ செலவுகளை குறைக்கணும். அவங்கள நம்பி நீங்கள் எதையும் ஒப்படைக்கக்கூடாது. நீங்களே முன்னே நேரடியாக சென்று எந்த காரியத்தையும் கவனிக்கணும். வர்றது எதுவானாலும் நம்ம பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குல்ல, அதை டைரெக்டாக போய் நம்மளே பார்த்துடணும். அடுத்தவங்கள்ட்ட சொல்லி செய்யும்போது அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக அரசு துறையை சார்ந்தவர்களும் அரசியல்வாதிகளும் நம்மளுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு 8 ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். வம்பு வழக்குகள் 6 புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருப்பதால் எதிரிக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வந்திருக்கின்றார். உங்கள் ராசிநாதனுக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கின்றார். அதனால் கொஞ்சம் எதிரிகளிடத்திலே கவனம் தேவை. கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏற்கனவே வாங்கியிருந்த கடனுக்காக சில பிரச்சனைகள் என்பது இப்போது வந்திருக்கின்றது, தொடரும். ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நேரம். இருந்தாலும் குருபவனுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிநாதன் மீது படுவதால் முடிவு என்பது உங்களுக்கு சாதகமாக சுபமாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் பட வேண்டிய பிரச்சனைகளை, சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை சந்தித்து அதுக்குரிய வேதனைகளை அடைந்த பின்புதான் எதுவும் காரியமாக மாறும். அதனால் இந்த வாரம் என்பது ஒரு சாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கின்றது. அதே நேரத்தில் அதிகமான ஒரு பாதகமான சூழ்நிலையும் காணப்படுகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் தனவரவுகள், உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகம் இப்பொழுது கிடையாது. நண்பர்கள், நான் சொன்னபடி நீங்கள் சொன்ன நேரத்தை கவனிச்சுக்கங்க. இந்த நேரத்தில் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு, அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருத்தமான ஒரு விஷயம். நீங்கள் இந்த துறையில் இருக்கிறோம், அவர் வேறு துறையில் இருக்கார், அதனால் அந்த பலன் மாறும்ன்றதுக்கெலாம் வேலை இல்லை. அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர் மற்றும் முதலாளிகள் மற்றும் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு அத்தனை பேருக்குமே இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக பணியாட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலதிகாரிகள் அவங்க கொஞ்சம் உங்களை ஒத்துழைப்பு தருவதற்கு காலதாமதம் ஆகலாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவசரப்படக்கூடாது. உங்களுடைய அவசரம்தான் இப்போதைக்கு உங்களுடைய அவசரம் மட்டும்தான் உங்களுடைய பின்விளைவுகளுக்கு காரணமாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மகர ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது, பயன்படுத்தலாம். வணக்கம். அதே போல் இந்த மகர ராசிக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்கின்றது. 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:28 முதல் ஞாயிறு முழுவதுமே உங்களுக்கு சந்திராசிரமம் தான். கவனம் தேவை. வணக்கம். கும்பராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இப்பொழுது நாம் இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே 10ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயும் மற்றும் 3 குடையான வழங்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிகுந்த சக்தியையும் பலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக செவ்வாய் பார்வை பட்டுவிட்டாலே உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமை, எதையும் நாம் சந்தித்து கொள்ளலாம், நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு துணிச்சல்
எந்த இடத்திற்கும் செல்வதற்கு கொஞ்சம் அச்சப்படக்கூடியவராக இருந்தால் நீங்கள் இப்பொழுது எந்த இடத்திற்கும் என்னால் ஒத்தையிலே செல்ல முடியும், யாரையும் சந்தித்து பேசிவிட்டு வர முடியும், என்னால் காரியத்தை முடிக்க முடியும் என்ற ஒரு மன வலிமையோடு இப்பொழுது இருக்கின்றீர்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல உற்சாகமான வாரமாக இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. காரணம், செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது, குருவானுடைய பார்வை அனுகிரக பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. ராகு கேதுனுடைய சேர்க்கை, கேதுனுடைய பார்வை, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிகமான பக்க பலம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்கள் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அதனால் இப்பொழுது மிகுந்த ஒரு யோகமான ஒரு நேரம். ஒருத்தர் இல்லாட்டாலும் ஒருத்தர் கை கொடுத்துருவாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை நம்பி ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா அவர் கைவிட்டாலும், நம்மளுக்கு அறிமுகமே இல்லாதவராக இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்றொருவர் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுவார். அப்படி ஒரு அற்புதமான நேரம். ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. பெரிய மனித ஆதரவோடு இருக்கிறீங்க. தெய்வத்தினுடைய அனுக்கிரக துணையோடு இருக்கிறீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு பற்று அதிகமாக இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எல்லா எண்ணத்தோடும் நீங்கள் நல்ல எண்ணங்களை மேற்கொண்டு செயல்பட்டு வர்றீங்க. பாவங்களுடைய சேர்க்கைகள் உங்களுக்கு இருந்து வந்தாலும் கூட சனி பகவான் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பதால், குருவால் பார்க்கப்படுவதால் நீங்கள் எந்த விதத்திலும் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் மிகுந்த குறைவான ஒரு சூழ்நிலையை காட்டப்படுகிறது. ஆனால் தைரியமாக நீங்கள் காரியத்தில் இறங்கலாம். எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். அதே நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய வகையிலே சில பாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. பொதுவாக ஆண்களுக்கு 5 குடைவன் புத்திரஸ்தானாதிபதி, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அந்த வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். 5ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கின்றார் மற்றும் சூரியனும் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அவர்கள் பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு தெய்வாம்சம் இருப்பதை போன்ற தோற்றங்கள் இருக்கும். எங்கு சென்றாலும் வெற்றிகள் கிடைக்கும். அதே நேரத்திலே அவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்களா என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார். வெளி உலகிற்கு நல்லவர், வீட்டிலே கெட்டவர் என்ற வகையிலே இப்பொழுது உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு நேர் எதிராக பிரச்சனைக்குரியவராக இருந்து வருகின்றார்கள். அதனால் இந்த நேரங்களிலே வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கேட்கின்ற பொழுது கொடுக்கவில்லையே என்ற ஒரு மனதிலே ஒரு கவலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அதே நேரத்திலே கிரகங்கள் மாறும் பொழுது அவர்கள் தானாக மாறுவார்கள். இப்பொழுது கிரகம் அவர்களை மாட்டிவித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களுக்குமே இப்பொழுது கொஞ்சம் நேரங்கள் சரியில்லை. அவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய விஷயங்களுக்காக அவர்களும் செலவு செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே புத்தி தடுமாற்றம் இருக்கின்றது. சம்பந்தமில்லாத வேலைகளை செய்து அதன் மூலம் அவப்பெயரையும் சந்திக்கிறார்கள். சில பிள்ளைகள் வம்பு வழக்குகளை மேற்கொண்டு காவல் நிலையம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். ஆண்களுக்கு, பெண்களை பொறுத்தவரை, பெண்களுக்கு உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து வருகின்றார்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு பெண்கள் உங்களது பிள்ளைகள் நம்பி எங்கும் அனுப்பலாம். நல்ல ஒரு பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி தருவார்கள். சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சம்பாத்தனையும் தருவார்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்கள் இல்லத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு என்பது உங்களை உயரத்திலே கொண்டு உட்கார வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. மாணவர்கள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வாரத்திலே உங்களுக்கு படிப்பிலே கவனம் இருக்காது. படித்தது கூட மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1-2 தடவை 3 தடவை படித்தீங்கன்னா தான் அது பதியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்கிறாங்க. பாதகங்கள் கிடையாது. நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. என்ன வேணும்னாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தாய் தந்தையரை பொறுத்தவரையும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பாதகம் என்பது இல்லை. நண்பர்கள், உங்களுக்கு இல்லற துணை, அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த வாரம் முழுமையான ஒரு சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. முழுமையான சப்போர்ட். அதனால் அவங்க நம்பலாம். அதே மாதிரி அவங்களுக்கும் தெய்வ துணை இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கின்றது. உங்களுக்கு இல்லற துணை மிகுந்த வலிமையாக இருக்கிறாங்க. இப்போ
நீங்கள் அவங்க பேரில் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா, அவங்க பேரில் ஒரு இடம் வாங்கினீங்கன்னா நல்ல விலைக்கு விற்கும். அப்படி ஒரு அற்புதமான நேரம் இது. அதனால் அவங்களையும் பயன்படுத்திக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு இனிமையாக நல்லபடியாக செல்வதற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 9 பயன்படுத்துங்கள். வணக்கம். மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே உங்களுக்கு விரயஸ்தான அதிபதி ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12 அமர்ந்திருக்கின்றார். 7 சனியிலே விரயசனி காலமாக இது விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் கொடுத்திருக்கின்றார். கொஞ்சம் இடம் மாறுதல், நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று தொழில் செய்வதற்கான வாய்ப்பு, படித்த பிள்ளைகள் வேலையில் கிடைக்க வேண்டாம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆசையில் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகி இருக்கின்றது. பொதுவாக உங்கள் ராசிநாதன் கேந்திரத்திலே அமர்ந்திருக்கின்றார் சூரியனோடு இணைகின்ற பொழுது நல்ல பிரகாசமான ஒரு சூழ்நிலையிலே உங்கள் ராசிநாதனும் மாறிவிடுவார். அதே நேரத்திலே அந்த குருவானுடைய அனுக்கிரக பார்வை 10ஆம் இடத்திற்கும் விழுந்து கொண்டிருக்கின்றது. 10 குடையவனும் குருதான். அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்திலே 6 குடையவனாக விளங்கக்கூடிய சூரியனோடு இணைந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க மேலதிகாரிகள் இவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவானுடைய பார்வை 12ஆம் இடத்திற்கும் விழுகின்றது, ஒரே ஸ்தானத்திற்கும் விழுகின்றது. அதனால் தேவையில்லாத விஷயங்களிலே தலையிட்டு ஏதேனும் கொஞ்சம் பிரச்சனையில் நீங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய பார்வையும் இருக்கின்றது. செவ்வாயின் மீது சனி பகவானுடைய பார்வையும் விழுகின்றது. பொதுவாகவே செவ்வாய் 6ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து விட்டால் எதிரிகள் அதிகரிப்பார்கள். அதே நேரத்தில் கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் மாறி இருக்கிறீங்க. ரொம்ப அவசியப்பட்டு கடன் வாங்கி தான் அந்த காரியத்தை செய்கின்ற ஒரு நிலை இப்பொழுது இருக்கின்றது. கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற வரை நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினாலும் அது அதிகமாகிக் கொண்டே தான் போகுமேலே குறையாது. ஒரு பக்கம் நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் அந்த பணம் கையில் பார்க்க முடியாது, காணாமல் போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வம்புகள் வழக்குகள் தானாக தேடி வரும். பொதுவாகவே இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்கின்ற பொழுது நாம் கொஞ்சம் மனதைரியத்தினாலேயோ ஏதேனும் ஒரு வகையிலோ நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை தேடி சென்று விலைக்கு வாங்கிடுவோம். அது காவல் நிலையம் வரைக்கும் போய் பிரச்சனையாகி வழக்கா மாறி அரசாங்கத்தினுடைய கண்டிப்புக்கும் தண்டிப்புக்கும் நாம் ஆளாக வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதுக்கு உதாரணமாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனோடு இணைந்திருக்கின்றார். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை என்று முன்னாடியே உரைத்தேன். இது முக்கியமாக அரசு துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் ரொம்ப தேவை. மேலதிகாரியோட கண்டிப்புக்கு ஆளாயிருவீங்க. அதனால் எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் தொழில் சார்ந்து எந்த விதமான நஷ்டமோ எந்த விதமான வீண் அலைச்சலோ இருக்காது. நல்ல அலைச்சலாக இருக்கும். அலைச்சலுக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும். அனைத்து துறையை சார்ந்த ஊழியர்கள், முதலாளிகள், நிறுவனம் நடத்தக்கூடிய அனைவரும் யோகமான நேரம்தான் இது. அதே நேரத்தில் இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யாரிடத்திலும் பணத்தையோ பொருளையோ வாங்கி கொண்டு நீங்கள் அதை பிறருக்கு உதவி செய்கின்றேன் என்ற பெயரிலே கொடுத்து விட்டு வாங்க முடியாமல் தவிர்க்காதீர்கள். நீங்கள் அவர்கள் கொடுக்க முடியும், வாங்கியவர்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். செலவினங்களை தவிர்க்க வேண்டும், கடனை தவிர்க்க வேண்டும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கின்றது. ஏன்னா 8 பார்வை 8ஆம் இடத்தில் விழுகின்றது. அப்போ எவ்வளவு வந்தாலும் நம்ம அதை தைரியமாக அதை கையாள முடியும். அதற்கு சரி செய்வதற்கான வாய்ப்பும் நமக்கு உருவாகும். அதே போல் குருவானுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு விழுவதால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. என்ன கேட்டாலும் கொடுத்து உதவக்கூடிய வகையில் இருக்கிறாங்க.
தாய் வழி சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நல்ல நேரம் இது. உங்களுடைய சொத்துக்களையும் விற்பதற்கும் வாங்குவதற்கும் நல்ல நேரம். வண்டி வாகனங்கள் வாங்கி செலவிலே நல்ல சுப செலவாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது தந்தை வழி உறவுகள் ஒரு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிரச்சனைகள் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக கவனமாக இருக்க வேண்டும். தந்தையார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். 9 கூட குலதெய்வத்திற்கு அதிபதியே நமக்கு சாதகமில்லாமல் எதிரிக்கு சாதகமாக இருக்கின்றார். இப்போ நீங்க யாரை நம்பணும்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நம்பி நாம எப்படி எந்த விஷயத்துல எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணுமா அல்லது எப்படி செய்யணுங்கிறத ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு செய்யணும். செஞ்சு அந்த காரியத்தில் இறங்கி ஜெயிக்கணும். ஜெயிப்பதற்கு தடை இல்லை, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சென்ற இடங்களில் கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். ஆனால் எதிரிகளையும் சந்தித்து தான் நீங்கள் சாதிக்க முடியும். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு மேற்சின்ன விஷயங்களை கவனமாக இருந்தால் அனைத்தும் சாதகமாக மாறும். திருமண வயதில் இருக்கின்ற அன்பு உறவுகளுக்கு திருமண யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கின்றது. கணவன் மனைவிமார்களுக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி சுமூகமான நிலைக்கு நீங்கள் வந்து குடும்பத்தை சிறப்பாக நடத்துவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்யலாம். அதே போல இளம் வயதைச் சேர்ந்த ஆண் பெண்கள் நீங்கள் வரக்கூடிய வரனை தட்டாமல் இப்பொழுது செய்தால் இந்த நேரத்திலே தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதத்தின் மூலியமாக எதிர்கால வாழ்க்கை மிகுந்த சிறப்பாக இருக்கும். குழந்தை பேர் உடனடியாக கிடைக்கும். ஒரு அற்புதமான நேரம் இது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மீன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.